அஞ்சலி யோசிச்சு பாக்குறாங்க. ரங்கநாயகி எதுக்கு 3 பேத்துக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரூம்ல தேடி பார்ப்போமேன்னு தேடுறாங்க. அதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம்னு பீரோல்லாம் திறக்கிறாங்க. அப்ப ஒரு ஃபைல் ஒண்ணு மாட்டுது. அத படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ரங்கநாயகி வர்றாங்க. சத்தம் கேட்டு அவசர அவசரமா ஃபைல வைக்கிறாங்க அஞ்சலி. கட்டில்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ரங்கநாயகி கட்டில் மேல உட்கார்ந்துருக்காங்க. ரங்கநாயகிக்கு அப்போ ஒரு கால் வருது. அந்த சுப்பு பயல மாப்பிள்ளையா ரெடி பண்ணிட்டோம். மீனாட்சி வாழ்க்கை இனிமேட்டு உருப்படவே உருப்படாதுன்னு ரங்கநாயகியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. ரங்கநாயகியும் சொல்றாங்க, சுப்புவை கட்டி வைக்கிறத மீனாட்சி உருப்படி இல்லாம போறதுக்கு தான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தாரணி திவ்யாவுக்கும் இதே மாதிரி மாப்பிள்ளைய கட்டி வச்சு சொத்தை ஃபுல்லா நான் அமைக்கிடலான்னு ஐடியா பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க ரங்கநாயகி. மகன் வாசு மாத்திரமே இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும், அந்த மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு போன் கால்ல சொல்றாங்க. இதெல்லாம் கட்டிலுக்கு கீழே இருக்க அஞ்சலிக்கு கேக்குது. அஞ்சலியும் பேசாம கட்டிலுக்கு கீழேயே இருக்காங்க. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.